தமிழக அரசுடைய ஒரு அரசாணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாருமே சொல்லியிருக்காரு. இந்த வழக்கு சம்பந்தமாக நம்ம ஏன் இப்போ பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, வேறு மதத்தில் இருந்து முஸ்லீமாக மதம் மாறுறவங்களுக்கு அந்த பிசிஎம் அப்படின்னு சொல்கிற பேக்வர்டு கிளாஸஸ் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிற அந்த ரிசர்வேஷன் கிடைக்குமா, இல்லை ஜென்ரல் கேட்டகரி ஓப்பன் காம்படிஷனில் அவங்க ரிசர்வேஷனில் போகிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை இந்த வழக்குடைய தீர்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்க ரிசர்வேஷன்ஸ்குள்ளே இந்த கன்வெர்டட் முஸ்லீம்ஸ் செட் ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இடஒதுக்கீடு சம்பந்தமாக நடந்த இந்த வழக்குடைய சட்ட பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் வாண்டரிங் மாங் சத்யா. தமிழ்நாடு அரசுடைய இடஒதுக்கீடு பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். அது ஒரு 69% இடஒதுக்கீடு சிஸ்டம் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது பிசி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 26.5%, பிசி முஸ்லீம்ஸ் பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம்ஸ்க்கு 3.5%, எம்பிசி டிஎன்சி அதாவது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் டிநோட்டிஃபைடு கிளாஸஸ்க்கு 20%, அதில் அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அந்த 10.5% இன்னும் ஒரு ஆசிலேஷனில் இருக்குது. அது கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கான அந்த ஒரு இடஒதுக்கீடு 18% இருக்குது. அதில் அருந்ததியருக்கான ஒரு 3% உள்ஒதுக்கீடும் சேர்த்து அந்த 18. அப்புறம் எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கான இடஒதுக்கீடு 1%. இதில் மொத்தம் 69% போயிடுது. மீதி இருக்க அந்த 39% ஓப்பன் காம்படிஷன். அது நம்ம ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட முடியாது. அது ஒரு ஓப்பன் காம்படிஷன் கேட்டகரியிலே இருக்க அந்த 31%, அதாவது எலிஜிபிள் மெரிட் மார்க் எடுக்கிற எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த கேட்டகரியில் ஃபிட்டின் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடஒதுக்கீடு சிஸ்டம் தான் இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்கில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த பிசிஎம் அப்படின்னு சொல்கிற பேக்வேர்டு கிளாஸஸ் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சமூகத்துடைய அந்த வழக்கு சம்பந்தமாக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பிசி முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே ஒரு 7 வகையான முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த மக்கள் வராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அன்சர், டெக்கானி முஸ்லிம்ஸு, தூதைகுல்லா, மாப்பில்லா, ஷேக்கு, சையத்து, லப்பை. இந்த லப்பைங்கிறக்குள்ள தான் அந்த ராவுத்தர், மரக்கார், மரைக்காயர் அப்படின்னு சொல்கிற அந்த சமூக மக்கள் எல்லாமே அதுக்குள்ளே அவங்க அடங்கிடுறாங்க. நம்ம பேசுகிற இந்த பிசி முஸ்லிம்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடுங்கிறது அவங்களுடைய சமூகம் மற்றும் கல்வியால் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு ரீதியாக தான் இந்த இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, இது ஒரு மத அடிப்படையான ஒரு இடஒதுக்கீடு கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த பிசி முஸ்லீம்ஸ் அப்படின்னு வரவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3.5% தமிழ்நாடு அரசுடைய இடஒதுக்கீடு அவங்களுடைய அந்த கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வழக்கு எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, 2015 தூத்துக்குடியை சார்ந்த பரமசிவம் அப்படிங்கிறவர் இஸ்லாம் மதத்துக்கு அவர் மதம் மாறிடுறாரு. அப்போ மாறிட்டு அவருடைய பேரை ஷமீர் அஹமத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாற்றிடுறாரு. அப்போது மாற்றினதுக்கு அப்புறம் அவருக்கான ஜாதி சான்றிதழ் அவர் அப்ளை பண்ணும்போது அதில் பிசி முஸ்லீம்ஸில் லப்பை அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே அவரை ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்ளிகேஷனில் அவர் தாசில்தாருக்கு அப்ளை பண்ணுறாரு. அப்போது 2022 இது அப்ளை பண்ணும்போது தாசில்தார் இதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் பிசி முஸ்லீம்குள்ளே செட் ஆக மாட்டீங்க, நீங்கள் ஒரு இஸ்லாமியரை மட்டும்தான் மதம் மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிப்ளை கொடுத்து இதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இது ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பேசு பொருள் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிசி முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்கிற நம்ம மேலே சொன்ன அந்த 7 சமூகத்தை சார்ந்த மக்களுமே இந்த கேட்டகரிக்குள்ளே ஏன் பொருந்துறாங்கன்னா, அவங்க பிறப்பால் இஸ்லாமியராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே இந்த பிசி முஸ்லீம்ஸ் கேட்டகரிக்குள்ளே இந்த இடஒதுக்கீடுக்குள்ளே அவங்க வர முடியும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம வேறு மதத்திலேருந்து இஸ்லாமியராக மதம் மாறுறோம் அப்படின்னா அவங்க இந்த நம்ம மேலே சொன்ன அந்த 7 சமூகத்துக்குள்ளே அவங்க ஃபிட்டின் ஆக மாட்டாங்க. அவங்க வெறும் ஒரு இஸ்லாமியராக மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த வழக்குடைய முக்கியமான சாராம்சமே. 2022 தாசில்தார் இந்த ஷமீர் அஹமத் என்கிற அந்த பரமசிவத்தோடைய
ஜாதி சான்றிதழ் நிராகரித்த உடனே அவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கே இது மாதிரி கேஸ் போட்டு எனக்கு நிராகரிச்சிட்டாங்க, அதுக்கான வழிமுறை என்னங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் வந்து அவர் ஹைகோர்ட்டில் போட்டு நடத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனால் 2024 என்ன ஆகுது அப்படின்னா, தமிழ்நாடு அரசு, அப்போதைய திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எந்த பிரிவில் இருந்தும், எந்த சமூக பிரிவில் இருந்தும் நீங்கள் இஸ்லாமியராக மதம் மாறினா அவங்கள வந்து பிசிஎம்மா, பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீமாக அவங்கள அங்கீகரித்து அதுக்கான ஜாதி சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு அரசாணை வெளியிட்டு அது வந்து எல்லா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் தாசில்தார்ஸ்க்கும் அமைச்சு இதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதில் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. திமுக ஏன் இந்த மாதிரி ஒரு ஜிஓவை 2024 அந்த டைமில் அவங்க பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எப்பயுமே நம்ம பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பாதுகாவலர்கள் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயையிலே பிம்பத்திலே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குரூப்பு. அதனால் இது வந்து நாங்கள் ரிசர்வேஷன் வந்து அவங்க மதம் மாறினாலும் அவங்களுக்கு போயிடக்கூடாது, இடஒதுக்கீடு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் இந்த அரசாணையை நாங்கள் வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. 1951 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போகுது. அதில் மைக்கேல் விசஸ் வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிறவருடைய கேஸில் அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த மதத்தில் இருந்து நீங்கள் இஸ்லாமியராக மதம் மாறினாலும் நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் மட்டும்தான், அதாவது நீங்கள் ஒரு இஸ்லாமியர் மட்டும்தான், நீங்கள் பிறப்பால் இஸ்லாமியர்கள் பெறக்கூடிய அந்த சலுகைகளை அந்த இடஒதுக்கீடுக்குள்ளே நீங்கள் செட் ஆக மாட்டீங்கன்னு சொல்லி 1951 மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு கேஸில் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் கிளியராக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹி இஸ் ஒன்லி எ முசல்மான் அண்ட் நத்திங் மோர் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க. அதாவது அவர் ஒரு இஸ்லாமியர் மட்டும்தான், அவர் ஒரு அந்த பிசிஎம் அப்படிங்கிறக்குள்ள கேட்டகரிக்குள்ளே அந்த நபர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் அது தெளிவாகவே இருக்குது. அதாவது நீங்கள் வந்து எந்த மதத்திலிருந்து இஸ்லாமியராக மாறினாலும் உங்களுக்கான ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி மட்டும்தான் உங்களுக்கு மாறுதே தவிர உங்களுடைய கம்யூனிட்டி ஐடென்டிட்டி, சமூக அடையாளம் வந்து மாறாது. அப்படிங்கிறதுல நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே பொருந்த மாட்டீங்கன்னு சொல்லி அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டை வந்து ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இப்போ 2026 ஜூன் 26ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்துருக்கிற அந்த முக்கியமான தீர்ப்பு என்னங்கிறத பார்ப்போம். அவங்களும் இதே விஷயத்தை ஒட்டி தான் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த ஷமீர் அஹமத் அப்படிங்கிறவருடைய கேஸில். அதில் ஜஸ்டிசஸ் ஜிஆர் சாமிநாதன், பிபி பாலாஜி அவர்களுடைய அமர்வு இந்த தீர்ப்பில் தெளிவாகவே திரும்பவும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு இஸ்லாமியராக மாறினீங்கன்னா வெறும் இஸ்லாமியர் மட்டும்தான், நீங்கள் வந்து அந்த பிசிஎம் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக இப்போவுமே அந்த தீர்ப்பு சொல்லிட்டு அந்த 2024 திமுக அரசுடைய அந்த அரசாணையுமே வந்து அவங்க ரத்து பண்ணிடுறாங்க. அதாவது 1951 மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கொள்கை அடிப்படையில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஓவர் ரைடு பண்ணுற மாதிரி ஒரு ஜிஓவை வந்து 2024 பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது வந்து ஒரு அப்பட்டமான அன்கான்ஸ்டிடியூஷனல் விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மொத்தமாக வந்து இந்திய அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு விஷயம் நீங்கள் இந்த ஜிஓ பாஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி இந்த அரசாணையை ரத்து பண்ணுறாங்க மதுரை கிளை. இப்போ புதுசாக ஒரு குழப்பம் வருது. அதாவது என்னென்னா, இப்போ வேறு மதத்துலேருந்து இஸ்லாமியராக மதம் மாறுறோம் அப்படின்னா அந்த பிசிஎம், பேக்வேர்டு கிளாஸஸ் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிற கேட்டகரிக்குள்ளே, இடஒதுக்கீடு செக்ஷனுக்குள்ளே அவங்க பொருந்தலை அப்படின்னா அப்போ அவங்களுக்கான ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு கேட்டகரி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இதை பற்றி வந்து அரசு ஒரு தெளிவான ஒரு சட்ட வரையறை கொண்டு வந்து இதை முடிவு பண்ணி அறிவிக்கிறதுக்கு வரைக்கும் அவங்க ஒரு ஓப்பன் காம்படிஷனை தான் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மாறியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு 7 சமூகத்துக்குள்ளே, இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே அவங்க ஜாதி சான்றிதழ் வாங்கியிருப்பாங்க. அந்த ரிசர்வேஷனில், அந்த இடஒதுக்கீடில் அவங்க இது வரைக்கும் செலக்ட் ஆகியிருந்திருப்பாங்க. இப்போது தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய குழப்பம், ஏன்னா அவங்க எந்த கம்யூனிட்டிக்குள்ளே பொருந்துவாங்க அப்படிங்கிறது. இப்போ அந்த 7லுமே அவங்க பொருந்த மாட்டாங்க அப்படின்னா அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னு இருக்கிற அந்த 31% இடஒதுக்கீடில் அவங்க ஃபைட் பண்ணணும். அதாவது அதுக்கான மார்க்ஸ் அவங்க ஸ்கோர் பண்ணணும், அதுக்கான கிரெடிட் அவங்க எடுத்தாகணும் அப்படிங்கிற இப்போ ஒரு குழப்பத்தில் போய் நிற்கிது. இதுக்கான
ஒரு முறையான சட்டம் தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும் அப்படிங்கிறது பல்வேறு தரப்புடைய ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. இந்த வழக்கை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு சொல்லியும் வந்து நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. இங்கே சரி வரலன்னா நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தமிழக சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த வழக்கு வந்து வேற மதத்திலிருந்து இஸ்லாமியரா அவங்க மதம் மாறுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும் கிடையாது. இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் மதம் மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு கேட்டகரி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்ம பேசுன மாதிரி பெரிய கேள்விக்குறி தான். அவங்க மதம் மாறிட்டாங்க அப்படிங்கிறதால அந்த ரிசர்வேஷனை நம்ம பறிச்சிட முடியாது, அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது அரசுடைய வாதம். அதே மாதிரி உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மதம் மாறிட்டாங்க அப்படிங்கிறதால பிறப்பால் இன்னொரு மதத்தினர் பெரும் அந்த சலுகைகளை இவங்களும் பெற முடியாது அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்துடைய வாதம். இது உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்கே என்ன முடிவாக போகுது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய கட்டமாக இருக்கும். இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யாவுடன் இணைந்திருங்கள்.